மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம் தம்பி ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சிறப்பாக இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. பல்வேறு காரியங்கள், முன்னெடுப்புகள், நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் அடைக்கல வந்து யூஎஸ்லேருந்து வந்துட்டார். அந்த கடைசி அவருடைய ட்ராவல் வந்து நியூயார்க் நியூ ஜெர்சிலேருந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் சந்திச்சுட்டு ஃபார் ஆரோ, மிஸ்டர் கிளமெண்ட், அவங்களுடைய ஜோஸ்பின், அவங்க குடும்பம், மிஸ்டர் ஜோசப் அவங்களாம் வந்து அங்கே பயங்கரமாக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு ஃபோர்ட் மயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. போயிட்டார். அங்கே தான் வந்து ஃப்ளாரிடாவில் ஏறக்குறைய நம்ம ஊர் மாதிரி அந்த தட்பவெப்பநிலை இருக்கும். அங்கே ஃபார் ஜெயபால் எங்கள் மதுரை மறை மாவட்டத்தை சார்ந்தவர், அவர் போய் ரிசீவ் பண்ணி அவர் கூட 2-3 நாள் இருந்துட்டு அங்கே சில காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு அங்கேருந்து ஃபார் ஜெயபால் என்ன செய்கிறாங்க, டேம்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு, அங்கே தான் வந்து கொஞ்சம் தமிழ் கத்தோலிக்க மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே திருவாளர் எட்வர்டு பிரியா அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தார். அந்த பிறகு ஜெயபால் ஃபாதர் கூட இன்னொரு பால் அண்ட் ஸ்டெல்லா அவங்க கொண்டு வந்து சந்திச்சார். நிறைய குடும்பங்களை சந்தித்தார். அங்கே தமிழ்ச்செல்வம்னு சொல்லிட்டு சிவகங்கை மறை மாவட்டத்தில் வந்து ஃபாதர் அங்கே வந்து ஒரு பாரிஷில் கோபாஸ்டாக இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 30-40 தமிழ் குடும்பங்கள்லாம் அவர் நம்ம எட்வர்ட் பிரியா அவங்க வீட்டில் தமிழ் மூசா அரேஞ்ச் பண்ணி ரொம்ப மாதா தொலைக்காட்சியை பற்றியெல்லாம் அவங்க சொல்லி அவங்களை விளக்கப்படுத்தி நாங்கள் மாதா தொலைக்காட்சி நாங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. வழக்கமாக நம்ம வந்து யூஎஸ்க்கு நம்ம போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு வந்து அவங்க எப்படி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க இதுலேயும் கண்டிப்பாக, ஏன்னா அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க நிறைய பேர். அப்போ இதில் பங்கெடுக்கணுன்றது வந்து அவங்களுக்கு எல்லாமே நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ மாதா தொலைக்காட்சி வந்து முழுக்க மக்களுடைய நன்கொடையில் தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? மக்கள் வந்து 100, 200, 300, 400, 500 சொல்லிட்டு நன்கொடை கொடுக்குறாங்க. இந்த நன்கொடையை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து மாதா தொலைக்காட்சி இருக்கக்கூடிய அதனுடைய அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு அந்த ஸ்லாட் ஃபீன்னு சொல்லுவாங்க, அது பே பண்ணுறோம். பே பண்ணும்போது அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி 18% நம்ம கட்டி பே பண்ணி நம்ம வந்து நடத்துகிறோம். ஆனால் இந்த ஜிஎஸ்டி கட்டுறதுனால நம்மளுக்கு ஒரு பெருந்தொகை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்குறத கொடுத்துருவோம். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து கம்பெனிக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா நன்கொடையை வந்து நம்ம நல்ல முறையில் இன்னும் நிகழ்ச்சிகள் தயாரிக்கிறதோ, ஏன்னா சொசைட்டியோ ட்ரஸ்ட்டோ வந்து நன்கொடை பெற்றுக்கொள்வதற்கு வரி கிடையாது, வரி விலக்கு. ஆனால் செலவு செய்வது எவ்வளவு செலவு பண்ணாலும் அதுக்கு நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து கட்டி தான் ஆகணும். அந்த ஜிஎஸ்டி வந்து திருப்பி நம்ம வந்து இப்போ கம்பெனிலாம் வந்து என்ன செய்யலாம்னா ஜிஎஸ்டி கட்டுவாங்க, கட்டிட்டு அந்த அடுத்த இது பண்ணும்போது அதை வந்து இவங்க ரிக்கவர் பண்ண முடியும். சொசைட்டி இன்ட்ரெஸ்ட்டும் கட்டினது தான், அதை ரிக்கவர்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. சரிங்களா? அப்போ அது வந்து ஒரு பக்கம் வருமான வரி இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வரி வந்து கட்டி தான் ஆகணும் கண்டிப்பாக. அப்போ இதை வந்து நம்ம எப்படி இதை வந்து, ஏன்னா பல லட்சங்களில் கோடிகளில் வந்து கட்டியிருக்கிறோம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் வந்து நம்ம, ஏன்னா இதெல்லாம் வந்து பப்ளிக்காக நம்ம எப்படி, ஏன்னா மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரியாமல் ரொம்ப புரிஞ்ச மாதிரி வந்து ஒரு சில காரியங்கள்லாம் வந்து எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. விளம்பரங்கள்லாம் இல்லைன்னு தானே சொன்னீங்க. நம்ம விளம்பரம்லாம் ஒன்றும் போடல. இப்போ நம்ம கத்தோலிக்க மக்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிஸ்னஸ் துறையில் வந்து நிறைய பெரிய ஓரளவுக்கு நல்ல மனம் கொண்ட நல்ல கத்தோலிக்கர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொடக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் தண்டர், வின்சென்ட் அண்ணன் அந்த ஃபேமிலி, அப்புறம் மாதிரி மதுரையில் பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தொடக்கத்திலேருந்தே வந்து அவர் வந்து ஜேவிஎஸ் பிரிட்டோ அண்ணன் அந்த. அப்புறம் நான் நிறைய பேரை தேடினேன். ஏன்னா அப்போ டைரெக்டாக அவங்க கம்பெனிக்கு வந்து, ஏன்னா இந்த மாதா தொலைக்காட்சியில் அவங்க இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வியாபாரம்லாம் ஒன்றும் பிச்சுக்கிட்டு போகாது, அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மாதா தொலைக்காட்சி வந்து நன்கொடை முழுக்க இப்போ வந்து
மற்ற வியாபார தொலைக்காட்சியில் விளம்பரம் போனால் அதில் வந்து ஆதாயம் பார்க்க வாய்ப்பு பட் இங்கே வந்து வியாபார இதில் அவங்க அந்த நிகழ்ச்சியை வந்து நன்கொடைக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நன்கொடைன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அது அங்கிட்டு வேறு மாதிரி ஜிஎஸ்டி. அப்போ இது டைரெக்டாக நம்ம கம்பெனிக்கு வரையில் நம்ம வந்து ஒரு சில வருமான வரிகளை நம்ம, ஏன்னா அவங்களும் வந்து அந்த பணம் கட்டையில் அதற்குரிய நன்கொடையாக நம்ம வசூல் பண்ணால் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் கொடுக்கும். சும்மா அள்ளி அள்ளி நன்கொடை கொடுக்கணும், என்ன காரணம் எதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும். கண்டிப்பாக. அப்போ இது வந்து தொலைக்காட்சி கம்பெனி அவங்களுடைய கம்பெனி. அப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், மாதத்துக்கு இவ்வளோ கொடுக்குறோம். அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட வரவு செலவோடு அது வந்து போயிடும். அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை வச்சுட்டு அவங்களுக்கு பெரிய ஆதாயம் விளம்பரம்லாம் எதுவுமே கிடையாது, எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா சமயத்தில் நம்ம நிகழ்ச்சியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பிரிட் அண்ணன்ட்டையும் வின்சென்ட் அண்ணன்ட்டையும் பிளாக் தண்டர். ஏன்னா அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு தான் எந்த இதுவுமே எதுவுமே நடக்கலை பிளாக் தண்டர்லாம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன நிப்பாட்டிக்கலாமா ஃபாதர், இது நம்ம கடவுளுக்காக செய்யணும், திருச்சபே கடவுள், வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம கொடுக்குறதுல ஒன்றும் குறைஞ்சி போகாது ஃபாதர், நான் கொடுக்குறேன், அது போயிட்டு நீங்கள் வந்து போட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பி நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, என்னன்னா வந்து ஒரு ஒரு இப்போ புதுசாக வீக்கேர் அவங்க பிரபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். மாதா மேலே ஒரு நாளைக்கு 10-15 ஜமால ஜெபிக்கிறவங்க. அப்போ நான் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க வந்து பார்த்தாங்க. சரிப்பா, நான் என்னுடைய நிறுவனத்தில் வந்து நான் இதில் வந்து போடுற நம்ம இங்கே வீக்காருன்னு போடுறதுனால அவங்களுக்கு ஏன்னா இது வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக அவங்க வந்து கொடுக்கறது நம்ம வந்து ஒரு தடவை 2 தடவை போடுறோம், இடையிலலாம் நிப்பாட்டிட்டுலாம் போடுறதில்ல. அவங்க ரைட்டு, அது வந்து ஒரு ஒரு நம்ம கத்தோலிக்க திருச்சபை தாங்கிக் கொள்வதற்காக அவங்க செய்கிறாங்க அவங்க நிறுவனத்தில். அதே மாதிரி திருவாளர் அமல்ராஜ் அண்ணன், அவர் வந்து ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல், என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வந்து பசங்க எவ்வளோ பேர் திருறாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. இப்போ இவங்களெல்லாம் வர வச்சு 3 மாதம் 4 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து வேலைக்கு வந்து எத்தனை இன்டர்வியூனாலும் போகிற மாதிரி அவங்க ஒரு பெரிய சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. அவங்க அந்த பசங்கள்ட்ட இருந்து இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கான அமௌண்ட் வாங்குறதோட சரி, சல்லி பைசா வேலைக்கு போன பிறகு பல மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. அதெல்லாம் சல்லி பைசா அவங்க தோட்றது அவங்க வந்து ஒரு சர்வீஸாக பண்ணுறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவங்களும் வந்து சரி நாங்களும் சேர்ந்துக்கிறோம் ஃபாதர். இப்போ இது மாதிரி நான் வந்து கத்தோலிக்க மக்கள் எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க நல்ல வியாபார ரீதியில் பிஸ்னஸில் நல்ல பெரிய பெரிய பணக்காரங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இப்படி தத்து எடுக்கிறது வந்து ஸ்பான்சர்னு ஒரு அழகாக சொல்கிறோம், ஆனால் இது ஸ்பான்சர் அந்த நிகழ்ச்சியை தத்து எடுத்துக்கிறாங்க. தத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அது டைரெக்டாக நமக்கு கம்பெனிக்கு வரும்போது நம்ம அதுக்குரிய ஜிஎஸ்டியை நம்ம கவர்மெண்ட் கட்டிடுறோம். அப்போ நம்ம வந்து இங்கேருந்து வரக்கூடிய நன்கொடை நம்ம வந்து அங்கிட்டு புஷ் பண்ணி நம்ம வந்து நிறைய இது பண்ணாமல் இதை வந்து நம்ம இன்னும் நிகழ்ச்சிகள் தயாரிக்கிறதுலையும் இப்போ தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு 4 என்ன சொல்கிறது மேஜர் செமினரி பெரிய குருமடத்தில் தியாக்கன்மார்களை ஒரு வருஷத்துக்கு 100லேருந்து 120 டீக்கன்ஸ் இங்கே வர வச்சு 5 நாள் 4 பேட்சை அவங்க தங்க வச்சு 5 நாள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க வச்சு நல்ல நல்ல எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு அவங்க கிளாஸ் பல லட்சங்கள் செலவு பண்ணி வருங்கால திருச்சபையிலுடைய குருக்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும். சும்மா அவங்க என்னத்தையும் போய் பண்ணக்கூடாதுன்றது கடந்த 3 வருஷமாக ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் இந்த நன்கொடையிலேருந்து தான், வேறு அதுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அப்போ இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் செய்யலாமே. அப்போ இந்த வியாபார ரீதியில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்கள் தான் இதுக்குள்ளே வராங்க. ஆனால் இதில் வந்து அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸாக இது எதுவுமே புரிஞ்சிக்காமல் ஒரு சிலவங்க வந்து அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்கன்னு சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம இந்த 10 வருஷம் நடத்துனதில் நம்ம வந்து பார்க்குறோம் எப்படி நம்முடைய செலவு பணங்கள் வந்து தேவையில்லாமல் இன்னொரு பக்கம் போகுது. இப்படி ஏதோ பாவம் 100, 200, 300 கஷ்டப்பட்டு கொடுக்குற காசை நம்ம தேவையில்லாமல் வந்து பெரிய இன்னொரு பக்கம் இதாகுது. அதை குறைத்து கொண்டோம் என்று சொன்னால் இங்கே நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணலாமே, இப்படி இந்த மாதிரி பண்ணலாமேன்னு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இந்த குழந்தைகளுக்கான பொம்மை நிகழ்ச்சி மாதிரிலாம் பண்ணலாம், காசு வேணும், லட்சக்கணக்கில் நமக்கு வேணும். அதுக்கெல்லாம் வந்து அப்போது கொஞ்சம் நம்ம யோசித்து நிதானித்து பல நிபுணர்களை நம்ம கன்சல்ட் பண்ணி எப்படி இதெல்லாம் பண்ணலாம், அப்போ எப்படி வந்து நம்ம மக்களை இன்னும் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு தான் யோசிக்கிற மொழி. இதில் வந்து இனி இதயங்களே இதெல்லாம் இதில் வந்து பெரிய ஏதோ நம்ம வந்து விளம்பரங்களை கொண்டு வந்து கோடி கணக்கில் வருமானங்களை கொண்டு வர கிடையாது. தயவுசெய்து இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி யோசிச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் தான் சொல்கிறேன். இதையும் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் கட் பண்ணி போட சொல்கிறேன். நிறைய புரிஞ்சிக்காமல் ரொம்ப இவங்களே வந்து ரொம்ப தெரிஞ்சது மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் எப்படி வந்து ஒரு சில காரியங்கள் வந்து ஏன்னா நம்ம
இதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி நடத்த முதல் இப்போ தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பல காரியங்கள் வந்து நம்ம இதை வந்து கற்றுக்க வேண்டியிருக்குது. எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம மக்கள் கொடுக்குற சின்ன சின்ன தொகைகளை விரயம் செய்யாமல், அதை வீணடிக்காமல், இன்னும் சிறப்பாக மக்களுக்கு எப்படி இதை கொண்டு போகலான்றதுக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான். அப்போ வியாபாரம் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் இருக்கிறவங்க அவங்களும் எப்படி இதுக்குள்ளே ஈடுபடுத்தலாம், அவங்களுக்கு எப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். அப்போ அவங்களும் வந்து சரி நாங்கள் வரோம்னு சொல்லி வராங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு எந்த விதமான வியாபார வருமானமும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க நம்முடைய நிகழ்ச்சிகளை தத்தெடுத்து அதற்கு வந்து அவங்க உதவியாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நடக்குதுங்க. நீங்கள் பாட்டுக்கு எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, கோடி கோடியாக குமியுது. அந்த ஒன்றும் கோடி கோடியெல்லாம் ஒன்றும் குமியில நம்முடைய. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், மாதம் நான் 60 லட்ச ரூபா நாங்கள் செலவு செய்கிறோம். அந்த 60 லட்சத்தை நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு மாதமும், அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து மாதம் ஒரு 10,000 20,000 30,000 செலவுனா அது இந்த மாத கடைசியில் எவ்வளோ வேதனைப்படுறீங்க. 11 ஆண்டுகளாக இது நடந்துட்டுன்னு சொன்னால் கடவுளுடைய கரம், அன்னை மரியாதையின் பரிந்துரை, உங்களை போன்ற எல்லா நல்ல இனியதைகளுடைய நல்ல எண்ணம், நல்ல மனசு என் திருச்சபைக்கா எனக்கா. இப்போ அந்த இதில் வந்து இன்னும் மற்ற வியாபாரம் செய்கின்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் அவங்களையும் வந்து நீங்களும் வாங்க, இதை சப்போர்ட் பண்ணுங்கள், தத்தெடுங்க, உங்களுடைய இது வழியாகவே நீங்கள் கம்பெனி வழியாகவே பண்ணலாம், செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தளத்தை உருவாக்கி இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு முயற்சி. சரிங்களா? நிச்சயமாக ஃபாதர். அதாவது நம்முடைய வேலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு புரிதல் வேணும். ஏன்னா சில நேரங்களில் புரிதல் இல்லாமல் சில பேர் பேசுகின்ற பொழுது அதற்கான புரிதலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகின்றோம். நிச்சயமாக நிகழ்ச்சி பார்த்துடைய அன்பர்கள் நிச்சயமாக ஃபாதர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட யாராவது சில விஷயங்கள் புரியாமல் பேசினா கூட மாதா தொலைக்காட்சி நிலவரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை நீங்கள் எடுத்து சொல்வது உங்களுடைய கடமையாகவும் இருக்கின்றது. ஸோ சிறப்பு ஃபாதர். அப்படி நம்ம இன்னைக்கு நேராக கடிதங்களுக்குள்ளே நம்ம போயிடலாம். நம்ம கடந்த வாரமே சொன்ன நம்முடைய மரிய குழந்தைராஜன் ஐயா அவர்கள் வந்து கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அவருடைய கடிதத்தை நம்ம வந்து இந்த வாரம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவருடைய கடிதம் இன்னைக்கு அதிலிருந்து நம்ம தொடங்கலாம். வாழ்த்துகின்றோம். காலங்களையும் யுகங்களையும் படைத்தார் தந்தை, காலங்களை அறிய ஒளியை படைத்தார் தந்தை, காரணத்துடன் படைத்தவைகளை பயன்படுத்தினான், காலப்போக்கில் படைப்புகளை மாற்றினான், காலச்சூழலில் கண்டுபிடிப்புகள் வாழ்வின் மேன்மையென கரம் கொடுத்ததென உழைப்பிற்கு உறுதுணையானது, காலங்கள் மாற மெய்ஞானம் விஞ்ஞானமானது, கடவுளை ஆழ் மனதில் மெய்யாக்காமல் பொய்யாக்கின, கடவுளின் சொல்மிகு உலகில் தொல்லைகள் உருவாகின, கடவுளின் எதிர்ப்பாளன் தொலையூடக வழியே மனிதனின் செயல்களை தொல்லையாக்கினான், மனிதர்கள் நலமென இதுவே கண்டு கடவுளை மறந்தான், படைத்தவரை சிறுமையாய் மறந்தான், மீட்பரை சிலுவையில் அறைந்தான், பாவங்கள் பெருமையாய் வாழ்வோரை தடுமாற்றமாய், பழிகள் ஓரிடம் பாவங்கள் ஓரிடத்திலும், வழிகள் மாறுபவர்கள் மனங்கள் மாற்றவே, பாசமாய் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களால் நேசமாய் தன் பெரும் முயற்சிகளினாலே உலக தொலைக்காட்சியின் தொல்லைகள் நீங்கிட வல்லமையென தந்தாரே மாதா தொலைக்காட்சி. அனைவரும் ஒன்றாயிருங்கள், இயேசுவின் அற்புத வார்த்தைகளை இயக்கமாய் உருவாக்கி, அப்பாடா கடந்து போனதே 10 வருடங்கள், ஆற்றலாய் வருகின்றதே 11வது வருடம், ஆச்சரியமான நிகழ்வுகள், ஆசிரான திருப்பலிகள், அன்னையின் ஜெபமாலைகள், அன்றாடம் புது நிகழ்வுகள் அனைத்துமே ஆண்டவரும் அன்னையின் அருளாலே ஆனந்தமாய் நம்பிக்கையாய் இணைந்து வாழ்வோம். பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையோடு 10 கடந்து 11வது வருட பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு மரிய குழந்தைராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான அற்புதமான கவிதை. எப்படி அவர் வந்திருந்தாரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி. அழகான கடந்த வாரம் அந்த அவரே கைப்பட செய்த அந்த அழகான ஒரு பரிசு மாதா உள்ளே வைத்து மாதா தொலைக்காட்சியுடைய அந்த லட்சணை லோகோ வச்சு அவர் வந்து சொல்லியிருந்தார். இன்னைக்கு அந்த கடிதத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்களேன், நான் சொன்ன விஷயத்தை தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். நான் ஆக்சுவலாக கவிதை வாசித்தேன், ரொம்ப இன்வால்வ்டாக நான் ஜஸ்ட் மேம்போக்காக நான் வாசித்தேன். இப்போ நீங்கள் வாசிக்கும் போது கேட்கும் போது தான் வந்து எப்படி, அதாவது கடவுள்கிட்டருந்து பிரிந்து போய் அவங்க இஷ்டத்துக்கு தாந்தோண்டித்தனமாக இருந்த மனிதர்கள், பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்றது மாதிரி இருந்த மக்களை மீண்டுமாய் ஒன்றிணைத்த ஆண்டவர். அதே போன்று வந்து மாதா தொலைக்காட்சி மக்களை இந்த உலகத்தில் இன்றைக்கு மீடியான்றது யாரும் தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக ஊடகத்தை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஊடகம் வந்து எல்லா பக்கம் வந்துருச்சு. கத்திரிக்காய் வாங்குறது கூட இன்றைக்கி ஊடகத்தினுடைய இதுதான் தேவைப்படுது. ஒரு முருங்கைக்காய் வாங்க, ஒரு பூ வாங்க, ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ண, ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண, இன்றைக்கி எல்லாமே வந்து எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு இல்லைங்களா? எல்லா விஷயங்களும் இன்றைக்கி வந்து எதுலேயுமே இல்லாத இடமே இல்லை. அடுத்து இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவுன்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இன்னும் வேறு லெவலில் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. திருத்தந்தை வந்து ரொம்ப ப்ரீஆக்குபைடாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து மனிதர் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த மூளையை பயன்படுத்தி நம் கடவுளை பற்றியும் மக்களை பற்றியும் சமூகத்தை பற்றியும் நம்மை பற்றியும் சிந்திப்பதற்கான ஆற்றலை கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து மனுஷன் என்ன செய்யறான், நம்ம மூளையை வந்து கீழே எங்கேயே வச்சுட்டு இன்னொரு ஆற்றலை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த இன்னொரு ஆற்றல் உருவாகின்ற ஆற்றல், இப்போ பேயுமே இந்த இன்னொரு ஆற்றல் தானே. அப்போ பேய் வந்து மனிதனை விட
வலிமையான ஒரு சிந்திக்கின்ற ஒரு திறன் கொண்ட ஒரு ஆற்றல். அப்போ அதை நம்ம வென்றெடுக்கணும்னா நம்ம புத்தியோட நம்ம இருக்கணும். நம்ம கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ அதை தவிர இன்னொரு ஆற்றல் உருவாக்குறோம், ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு. அதுவும் எல்லாம் ரொம்ப இன்னும் ஆக ஆக இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, போயிட்டு இருக்குது, ஒரு ஆண்டுகளாக இருக்குது. பட் இன்னைக்கு பேச்சு பொருளாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து ஆக 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 அதனுடைய வலிமை வேற மாதிரி போயிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக மனித இனத்தையே அடிமைப்படுத்த சூழல் உருவாகலாம். அப்போ நம்ம கவனமாக அதை பயன்படுத்தணும். ஆனால் அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அது எல்லா லெவல்லையும் வந்துருச்சு, எல்லா ஏரியாக்களையும் போயிட்டுருக்கு. அதை நாம் கவனமாக பயன்படுத்தணும்னு சொல்லி போப்பாண்டவர் சொல்கிறாங்க. இந்த மாதா தொலைக்காட்சி இந்த துறை இந்த பயணத்தில் அது தன்னுடைய பங்களிப்பை ஒரு அணில் மாதிரி போய் ஒரு சின்னதாக நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம மக்களுக்கு அவங்க வீட்டுகளில் போய் நம்முடைய திருமறை எப்படி அவங்களுக்கு கற்பிக்க முடியும் காரணம், அந்த விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம மாதா தொலைக்காட்சி செஞ்சுட்டு இருக்குது. 10 ஆண்டு 11வது ஆண்டு குழந்தைராஜ் ஐயாவுக்கு தொடர்ந்து நமது ஜெபங்கள். நல்லா சந்தோஷமாக இருங்க, வேண்டிக்கிறோம். உடம்பு பார்த்துக்கோங்க. எங்கள் ஜெபங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களுக்கு. ஸோ சிறப்பு மரிய குழந்தைராஜன் ஐயா அவருடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்ததாக என்னன்னா ஒரு பரிசு பொருள் ஆமாம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்குது. ஃபாதர் ராய் கெட்சியா அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. அழகா ஒரு புத்தகம் அருளின் அழகே அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு புத்தகத்தை பரிசு மரியாதை பற்றி ஒரு அழகான புத்தகம். அதை தொடர்ந்து அவங்களுடைய கடிதம் எப்பவும் போல் அப்பாவும் பொண்ணும் தனித்தனியாக கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்பாவுடைய கடிதத்தை பார்த்துருவோம். ஓகே. 10 ஆண்டு வாழ்த்து மடல். ஸோ இதுவும் ஒரு வாழ்த்து மடல். வெரி குட். பரிட்சயமான பரிகாசங்கள் எல்லாம் பதராய் பறந்து போனது, பருவங்கள் கூடின, விசுவாச பாதைகள் உருவாகின, பயணம் தொடங்கின. மாதாவின் பரிந்துரையால் பரிசுத்தரின் கனிவான பார்வை மாதா தொலைக்காட்சி மேல் படர்ந்தது. தடைகள் எல்லாம் பாதைகளாக மாறின, இறை பணிகள் எல்லாம் பவள கொடிகளாக படர்ந்தன. பக்தியும் உழைப்பும் பதட்டமில்லாத சிந்தனையும் ஒரே பாங்காய் சேர்ந்து பாத்திகளாய் சூழ்ந்து மாதாவின் பக்தர்களை பாதுகாத்து பாவங்களை நீக்கி அறுவடை நோக்கி 10 ஆண்டுகள் கடந்து பரணி எங்கும் ஓய்வின்றி பயணிக்கிறது மாதா தொலைக்காட்சி. பல அதிசயங்களை கேட்டுவிட்டோம், பல அற்புதங்களை பார்த்து விட்டோம், பல ஆன்மீக அனுபவங்களை உணர்ந்து விட்டோம். பரிசுத்த உள்ளம் கொண்ட பாதிரியார்களையும் பணிவுள்ளம் கொண்ட பண்பாளர்களையும் பயனீட்டாளர்களையும் நேரம் பாராமல் பணி செய்யும் பணியாளர்களையும் பணம் உதவி செய்கின்ற பாசமிகு இனிய இதயங்களையும் பல்லாண்டு பல 100 ஆண்டுகள் கடந்து பரிசுத்த அன்னையின் பரிந்துரையால் பாசத்துடன் வாழ்க வாழ்கவென வாழ்த்தும் பாண்டிச்சேரியிலிருந்து உங்கள் பாசமிகு பணிவுள்ளம் கொண்ட நிக்சன் குடும்பத்தினர். புதிய நாசரேத்திலிருந்து நல்ல செய்தி வருமோ என நம்பிக்கையின்றி கேள்வி கேட்கப்பட்டது அன்று. இன்றோ பல நாடுகளை கடந்து நல்ல செய்தியை சத்தியத்தின் வழியில் இயேசுவின் சத்தியத்தை போதிக்கும் மாதா தொலைக்காட்சி செயல்படும் மயிலாப்பூரும் கீழ்த்திசையில் இருக்கும் ஒரு நாசரேத்தே. புதிய அதிசயம். விளம்பர உலகில் விளம்பரமே இன்றி விசுவாசத்தோடு இறை வார்த்தைகளை விதைத்து இறை பணியில் வீறு நடை போட்டு வீறு கொண்டு 10 ஆண்டுகளுக்கு மேல் இறை மக்கள் மனதில் நிலைத்து நிற்கும் மாதா தொலைக்காட்சி நிறுவனம் ஓர் உலக அதிசயமே. புதிய நட்சத்திரம். அணைகள் எல்லாம் கணைகளாக மாறின, சோதனைகள் எல்லாம் சுருண்டு போயின, தடைகள் எல்லாம் தளர்ந்து போயின, பள்ளமெல்லாம் பாதையேறி செல்லும் படிக்கட்டுகளாக மாறின. 9 ஆண்டுகள் கடந்து ஓயாத பணியால் உறக்கமின்றி உழைத்து தப்பறை கொள்கைகளால் தரிசாக கிடந்த மக்கள் மனதில் ஞானமழை பொழிந்து விசுவாசத்தை விதைகளாய் விதைத்து கவலை என்னும் கலைகளை களைந்து நம்பிக்கையை நீராக ஊற்றி நல்ல ஆன்மாக்களை அறுவடை நாளுக்கு ஆயத்தமாக்கி ஞான ஒளியின் வழியில் பயணிக்கும் மாதா தொலைக்காட்சி கீழ்த்திசையிலிருந்து ஒளி வீசி கொண்டிருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமே. ஸ்தோத்திரம் தந்தையே. மாதா டிவிக்கு 10ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தந்தையே. மாதா டிவிக்கு பிறந்தநாள் பரிசாக மாதாவை பற்றிய அருளின் அழகே என்ற அருமையான புத்தகத்தை அனுப்பியுள்ளோம். அந்த அற்புதமான அருளின் அழகை புத்தகத்தை முழுவதும் படித்த பின்னே அதன் மகத்துவத்தை அறிந்து அனுப்பியுள்ளேன். இந்த புத்தகத்தின்படியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புத்தகம் முழுவதும் படித்த பின்னே உணர்ந்து கொண்டோம். கடிதம் படித்து எங்களுக்கு ஆசீர் கூறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மரியே வாழ்க அப்படின்னு சொல்லி ராய் நிக்சன் அவருடைய பெரிய கவிதை கடிதம். தொடர்ந்து பாப்பா ராய் கெட்சியால். ஸ்தோத்திரம் தந்தையே. உங்கள் செல்ல மகள் என் ராய் கெட்சியால் பாண்டிச்சேரியிலிருந்து எழுதும் அன்பு கடிதம். தந்தையே, எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வில்லியனூர் லூர்து மாதாவிடம் தினமும் ஜெபித்துக் கொள்கிறோம். ஜோ அண்ணா எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுக்காகவும் மாதா டிவியில் பணிபுரியும் எல்லா அண்ணன்களுக்காகவும் அக்காக்களுக்காகவும் நான் தினமும் ஜெபிக்கிறேன் அண்ணா. தந்தையே, கடிதம் தாமதத்திற்காக மன்னிக்கவும் தந்தையே. மே மாதம் காலையில் தினமும் புதுநன்மை வகுப்பிற்கு சென்று வந்தாலும் மாலையில் தினமும் மே மாதம் வணக்கம் மாதா தேர்ப்பவனியில் கலந்து கொண்டதாலும் கடிதம் எழுத தாமதமாகிவிட்டது தந்தையே. நான் திருவிருந்து என்னும் அருட்சாதனம் 25/5/2024 அன்று பெற்றுக்கொண்டேன் தந்தையே. உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு இருக்கணும் தந்தையே. நான் படிக்கும் அறை முழுவதும் உங்களோடு இருக்கும் படங்களை ஒட்டி வைத்துள்ளேன் தந்தையே.
அதுவே எனக்கு ஆசீர்வாதம் தான் தந்தையே. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் முதலில் நான் இறை மன்றாட்டு படித்தேன் தந்தையே. 13/7/2024 அன்று மாதா டிவி ஒளிபரப்பிய வில்லியனூர் திருத்தல திருப்பலியில் நாங்கள் பங்கு கொண்டு இறையாசிர் பெற்றுக்கொண்டோம் தந்தையே. தந்தையே, நீங்கள் மாதா டிவியின் 10ஆம் ஆண்டு அழைப்பிதழ் அனுப்பியிருந்தீர்கள். ஆனால் எங்களால் அந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்ததால் வர முடியவில்லை தந்தையே. வர முடியாததற்கு எங்களை மன்னிக்கவும் தந்தையே. இந்த கடிதத்துடன் மாதாவின் அருளின் அழுகை என்கிற புனித புத்தகத்தை மாதா டிவி 10ஆம் ஆண்டு பிறந்தநாள் பரிசாக உங்களுக்கு அனுப்பியுள்ளேன் தந்தையே. அன்னை வேளாங்கண்ணி மாதா கொடிக்கு சென்று வந்த பின் மீண்டும் கடிதம் எழுதுகிறேன் தந்தையே. தந்தையே, அப்பா கடிதத்துடன் எனது கடிதமும் சேர்த்து அனுப்பியுள்ளேன். படித்து எனக்கு ஆசீர் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டு வாழ்த்து மடல் அப்படின்னு சொல்லி ஆத்திச்சூடி ஸ்டைலில் 1, 2, 3க்கு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. ஒன்று சேர்ந்து உலக அமைதிக்காக ஜபமாலை ஜெபித்திடும் நம்ம மாதா டிவி. 2, இரவும் பகலும் இறையாட்சி மலர செய்யுமாம் மாதா டிவி. 3, மூவொரு இறைவனின் அருள் பெற்ற இறையிடமாம் மாதா தொலைக்காட்சி. 4 திசைகளிலும் நல்வழி காட்டுமாம் நம்ம மாதா டிவி. 5 அருட்தந்தையர்களின் அர்ப்பணிப்பாம் நம்ம மாதா டிவி. 6 ஆறுதல் தரும் ஆராதனை நடத்துமாம் நம்ம மாதா டிவி. 7 இயேசுவை போல் எல்லாரையும் கூட்டி சேர்க்கும் அன்புள்ளம் கொண்டதாம் மாதா டிவி. 8 திசைக்கும் இறைவார்த்தையை விதைக்குமாம் மாதா டிவி. 9 ஆண்டுகள் கடந்து ஓயாமல் இறைப்பணி செய்யுமாம் நம்ம மாதா டிவி. 10 ஆண்டுகள் கடந்து இன்னும் பல ஆண்டுகள் இறையாட்சியை மலரச் செய்யுமாம் மாதா டிவி. தந்தையே, என்னுடைய கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா தந்தையே? எப்படி இருக்கின்றது என்று சொல்லுங்கள் தந்தையே. மரியே வாழ்க. இப்படிக்கு உங்கள் செல்ல மகள் தாய் கத்சியால். புலி பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு நிரூபிச்சிட்டா. கண்டிப்பா. ஐயோ, 2 பேரும் எப்படிப்பா அப்படி உட்காந்து நீங்கள் யோசிக்கிறீங்க? அது மாதிரிலாம் பார்த்தோன்னா அது பாண்டிச்சேரினால முதல்ல அந்த முதல் கவிதை வந்து பாடே வந்து எழுதிருந்துச்சு. அப்புறம் இது 1, 2, 3 வந்து மயிலாப்பூர் வந்து அங்கே இருக்க நாசரேத்துன்னு, அப்புறம் வழிகாட்டும் நட்சத்திரம். ரொம்ப எப்படி இந்த மாதிரிலாம் எழுத முடியுது. ரொம்ப அருமையாக இருந்தது நிக்சன், பாப்பா கெட்சியா 2 பேருமே. உங்கள் கடிதம் வந்து முதலே வந்துருச்சு எங்களால். ஏன்னா இந்த ரொட்டீனில் போனதுனால கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. அதனால் நீங்கள் என்னடா ஃபாதர் வாசிக்கவே இல்லை நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே எங்கள் ஜபங்கள் இருக்கிறீங்க. பாப்பாவுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். நல்லாரு, நற்கருணை ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரு. ஒவ்வொருத்தையும் நன்மை வாங்கினோன்னே எல்லா காரியங்களுக்காக, உலக அமைதிக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, மாதா தொலைக்காட்சிக்காக பணியாளருக்காக நீ எப்போவுமே ஜெபிச்சுக்கோ. என்னாலும் என்னுடைய ஆசிரியனுக்கு உண்டு. கடவுளின் ஆசிரியனாலும் உனக்கும் உங்கள் குடும்பம், அப்பா அம்மா எல்லாருக்கும் கடவுளின் ஆசிர் வாழ்க. நல்லா இருங்க, சந்தோஷம். தேங்க்யூ. நிச்சயம். இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் தொடக்கத்தில் வந்து நம்முடைய 10 ஆண்டு பயணம் எப்படி இருந்தது, இன்னும் எப்படிலாம் இருக்குது, அதில் நம்முடைய பொருட்செலவுகள் என்ன, அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. கடிதங்களும் கரெக்டாக என்னென்னா அந்த 10 ஆண்டு வாழ்த்துக்கள். ஸோ மாதா தொலைக்காட்சி 10 ஆண்டுகளை கடந்து வந்தது தந்தை அவர்கள் பார்வையிலே இன்றைக்கி பார்த்துருக்குறோம். நம்முடைய அன்பர்களுடைய பார்வையிலும் அன்பு உள்ளங்கள் எப்படி மாதா தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள் இந்த 10 ஆண்டு பயணத்தை அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மேபி இன்றைக்கி ஒரு மினி 10 ஆண்டு கொண்டாட்டம் மாதிரி தான் நம்முடைய வந்தது அந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்குது. ஸோ சிறப்பு மகிழ்ச்சி. ஃபர்தர் நிறைவாக ஒரு ஜபத்தோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இனியங்களே, உங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய சந்தித்தல் மகிழ்ச்சி. தொடக்கத்தில் நான் சொன்ன காரியங்களை மனதில் இருத்துங்கள். யாராவது தேவையில்லாமல் எதாவது பேசினாலும் இது மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படியெல்லாம் நாம் செயல்படுகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி காரியம் இல்லை. உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா நீங்கள் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் இல்லை நீங்கள் வாங்க, இங்கே கூட நேராக வந்து பாருங்கள், என்ன நடக்குது, என்ன செய்கிறோன்னு வந்து பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து வரவேற்கப்படுகிறீர்கள். வந்து பாருங்கள், வந்து நிலையத்துங்க என்ன செய்கிறோம், எப்படி பணி செய்கிறாங்க, எப்படி எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருமே வரவேற்கப்படுகிறீர்கள். அதனால் தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சி பணி என்பது மிக உன்னதமான, ஏன்னா இன்றைக்கு மாதா தொலைக்காட்சியை கடந்து இன்னும் பல்வேறு பணிகளை இன்றைக்கு சமூகத்தில் இளைஞர்களை உருவாக்குவது ஒரு பக்கம், வந்து அடுத்த வருங்கால திருச்சபையில் அருட்தந்தையர்களை உருவாக்குவது, பல்வேறு பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த பணிகளெல்லாம் இன்னும் சிறப்பாக நடைபெற உங்களது ஜபமும் ஆசிரும் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சேபியுங்கள். மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்ள மறவாதீர்கள். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரை இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உமது அருட்கராசிர் இதோ குறிப்பாக இந்த வயநாடு பகுதியிலே எல்லாவற்றையும் இழந்து வாழ்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு அநேக மக்கள் உதவி செய்கிறார்கள். மாதா தொலைக்காட்சியுடைய இனியதையும் உதவி செய்கிறார்கள். இந்த உதவி செய்கிற மக்களையும் ஆசிர்வதியும். அதே நேரத்தில் இந்த உதவிகளால் அந்த மக்களுடைய வாழ்வு மறுவாழ்வு பெற, அவர்கள் புதிய வாழ்க்கை அமைத்து கொள்ள, இழப்புகளை எண்ணி அவர்கள் பரிதவித்து வாழ்க்கையை இழந்து விடாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறவர்கள் இந்த புது வாழ்வை எண்ணி அதற்காய் வாழ்வதற்கான ஆற்றலை, உற்சாகத்தை, தைரியத்தை அவர்களுக்கு நிறைவாக தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது பிள்ளைகள் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். நிறைவான இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாகவே நிறைவடைந்திருக்குது. ஸோ இனிய இதயங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி தமிழ் ஜோஸ். அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி 850 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியின் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பரு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.